ஃபன் பஸ் 360ல பாத்தீங்கன்னா ஃபன் பஸ் டிரைவரோட சேர்ந்து பேசஞ்சர் வந்து இப்ப கேம் ஃபன் பண்ண போறாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க வீடியோ. இவங்க வந்து PUBG ஆதரவாளர்கள். இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரீ ஃபயர் ஆதரவாளர்கள். ஸோ இப்ப இவங்க 2 பேருமே வந்து ஒரு மீட்டிங் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. வீடியோ பார்க்காதவங்க பேஜ்ல இருக்கு, நீங்க பாருங்க. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா PUBG கேம் விளையாண்டு ப்ரூவ் பண்ணுவாங்க. நம்ம இவங்க விளையாடுற அழகெல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம். இவங்க வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதையும் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். ஸோ கேம் ஸ்டார்ட் பண்ணலாமாப்பா? ஸ்டார்ட். கேம்லாம் இப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சு. எல்லாரும் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா தலையில ஏதோ ஸ்பைக் பறக்குது? ஸ்கின்னா? இல்ல உங்களுக்கு ஸ்கின் மெயின்டெனன்ஸ்லாம் பண்றீங்களா? இல்ல. என்னப்பா கேம்ல ஸ்கின் மெயின்டெனன்ஸ் பண்றீங்க, உங்களுக்கு பண்ண மாட்டேங்கிறீங்க? என்னப்பா 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஃபோன் தானே? ஆமா ஆமா, அதான் கவரை பார்த்தாலே தெரியும். தூக்கி போடுற ஃபோனை வச்சுக்கிட்டு இதுல ஃப்ரீ ஃபயருக்கு வந்து இவ்வளவு சப்போர்ட். ஃபர்ஸ்ட் ஃபோன் வாங்க காசு இருக்கா கையில? இல்ல இல்ல, இதுல பப்ஜியை வந்து எதிர்த்து பேசுறீங்க. என்னங்க பப்ஜி என்ன பண்றீங்க? போயிட்டு இருக்கேன் உள்ள. போயிட்டு இருக்கா? நீங்க என்னப்பா ஓடிக்கிட்டே இருக்கீங்க? ஓடிக்கிட்டே இருக்கானே சந்தனே. ஓகே, இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஆதரவாளர்கள் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறாங்க, பப்ஜி ஆதரவாளர்கள் பப்ஜி விளையாடுறாங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா பப்ஜி ஆதரவாளர்கள்ட்ட இருக்கிற போனை வந்து ஃப்ரீ ஃபயர்ட்ட கொடுக்க போறோம். ஃப்ரீ ஃபயர்ட்ட இருக்கிற போனை வந்து பப்ஜி கிட்ட கொடுக்க போறோம் இவங்கள்ட்ட. ஸோ போனை கொடுங்கப்பா. இது புதுசா இருக்கு, புதுசுல இல்லவே இல்லையே. ஸ்கிரிப்டே கடா எழுதுறோம், வீடியோ தான் லைவா தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம எங்க ஸ்கிரிப்ட் பண்ணியாடா நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம்? ஸ்கிரிப்ட்ல சொல்லவே இல்லையே, ஃப்ரீ ஃபயர் தானே விளையாட சொன்னீங்க. அதான் கேமரா ரெக்கார்ட் ஆகுது. சரி ட்விஸ்ட் கொடுக்கணும்ல ஏதாவது. போனை கொடுப்பா, அவங்க விளையாண்டு பார்க்கட்டும். ஆமா, நீங்க தான் பப்ஜி ரொம்ப ஈஸியான கேம்னு சொன்னீங்களே, என்ன விளையாண்டு பழகிக்கோப்பா. என்னப்பா பப்ஜி கொடுத்துட்டாங்க பத்தியா? அவங்க ரெடியா இருக்காங்க. கொடுங்க பப்ஜி ஆதரவாளரே, கொடுங்க. ஏன் கொடுக்க மனசு இல்லையாப்பா? ஓகே, இப்போ வந்து பப்ஜி ஆதரவாளர்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரீ ஃபயர் ஆதரவாளர்கள் வந்து இப்போ பப்ஜி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்னப்பா ரொம்ப ஈஸியாக இருக்காப்பா? இல்லைண்ணே, ஏதோ ரொம்ப நேரம் இறங்கிக்கிட்டு இருக்கான். இப்போ ஃப்ரீ ஃபயர் எனக்கு குதிச்சிருவாங்களா? குதிச்சிரும். என்னப்பா ஃப்ரீ ஃபயர் ஈஸியாக இருக்கா கஷ்டமா இருக்கா? விளையாண்டுட்டு இருக்கீங்களா? நீங்கள் என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இறங்கிக்கிட்டே இருக்கீங்களா? இப்போ வந்து இவங்க வந்து பப்ஜி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஃபோனை வந்து அப்படியே நம்ம மாற்றி கொடுத்துட்டோம். ஸோ இப்போ ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னப்பா இப்போயாவது ஈஸியாக இருக்கா? ஏப்பா நீங்க தான் ஃப்ரீ ஃபயர் சின்ன குழந்தை கூட விளையாடலாம்னு சொன்னீங்களே, ஒரு கில் எடுத்துக்கல. என்னப்பா? ஒரு கில் எடுத்துக்கல. ஓ இல்ல, இப்ப சின்ன பிள்ளை கூட விளையாடலாம்னு சொன்னீங்க. நீங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கீங்க? விளையாடும்போது புதுசா விளையாடும்போது அப்படிதான் கஷ்டமா தான் இருக்கும். பன்னெண்டாவது படிக்கிற பையல்கிட்ட போயிட்டு 10வது படிக்கிற பையல்கிட்ட 12வது எக்ஸாம் எழுத சொல்ற மாதிரி இருக்கு. ஓ பாத்தீங்களா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னப்பா இதுல ஓடுறது எப்படின்னு தெரியல, எங்க இருக்குன்னே தெரியல. ஓடுறது தெரியலையா? ஏப்பா நீ எதுவும் திருட போறியாப்பா? ஓட்டப்பந்தயத்துக்கு ரெடியா இருக்க? குதிக்கிறதா? குதிச்சு கிச்சு இங்க காலை கீழே உடச்சுக்காதப்பா. மலைப்பகுதியில போயிட்டு இறக்கி விட்டாங்க கூட வந்து. என்னப்பா எல்லாருமே வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கீங்களே தவிர ஒரு நல்ல ஒரு அதிரடியா அதுல ஏதாவது பாக்கலான்னு பார்த்தா ஒண்ணுமே முடியலையே. ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்கு. என்னப்பா ஓடிக்கிட்டே இருக்கீங்க? வேகமா வர்றதுக்கு பட்டனே இல்லையா? என்னப்பா பப்ஜில வேகமா வர்றதுக்கு பட்டன் இல்லையாப்பா? ஆட்டோமேட்டிக்கா தான் ஓடுமா? சொல்லுங்க ப்ரோ. என்னப்பா விளையாட தெரியல. விளையாட தெரியல. உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் தாங்க விளையாட தெரியும். நான் எப்பங்க பப்ஜி விளையாடுறேன்? என்னப்பா ரொம்ப திணறாங்க. ஸோ அதனால வந்து இந்த கேமை வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். பாவம், இவங்களை பார்த்தாலும் பாவமா இருக்கு. சரிப்பா போனை கொடுத்துருங்க, ஃப்ரீ ஃபயரை கொடுத்துருங்க. பரவாயில்ல, ஒத்துக்கிறேன். கஷ்டம் தான் எல்லாம். நானும் ஒத்துக்கிறேன், பப்ஜி கஷ்டம் தான்.
இப்படிக்கு ஃபன் பஸ் டிரைவர்